ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. திண்டுக்கல்லையை சேர்ந்த கலையரசன். இவருக்கு வயது 30 ஆகுது. இவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. தங்கச்சி ஒருத்தவங்க கல்லூரி படிப்புல 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கறாங்க. இவரு ஒரு ஐடிஐ கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. 2-3 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இப்படின்னு கடனையும் கொஞ்சம் நெருக்கி முடிச்சிட்டாரு. முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு தங்கச்சிய எப்படியாச்சும் படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அவ கல்யாணத்துக்கு நகையும் சேர்க்கணும். இப்படி இருக்கிறப்ப தான் நைட் ஷிஃப்ட், பகல் ஷிஃப்ட்னு பார்த்து அவங்க எல்லா ஒர்க்கையும் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு கடனை அடைச்சு முடிச்சிட்டு எப்படியாச்சும் தங்கச்சிய நல்லா படிக்க வைக்கணும். படிக்க வச்சதுக்கு பிறகு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறணும் அப்படின்னு நம்ம கலையரசன் நினைச்சுக்கிட்டு இருக்கறாப்ல. இப்படியும் அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம அந்த கம்பெனில ஒர்க் பண்ற விஷ்ணுன்னு ஒருத்தவரோட கலையரசனுக்கு பழக்கமாகுது. ஏன்னா விஷ்ணுவ பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு நல்ல கேரக்டர், அவ்வளவுதான். ஏன்னா அவர்ட்ட பேசி பழங்கல அவ்வளக்கா. ஏதோ கொஞ்சம் பேசுறது, என்னங்கறது அப்படிங்கறதோட இருந்துட்டு இருக்கறாரு. இதனால பாத்தீங்கன்னா, ஒரு நாள் லீவ்ல நம்ம விஷ்ணு ரொம்ப க்ளோஸா பேசி பழக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் இணைப்பிரியாத நண்பர்கள் கூடவே ஆகிட்டாங்க. நம்ம விஷ்ணுவும் அடிக்கடி கலையரசன் வீட்டுக்கு வருவாப்புல. அங்கேயும் சாப்பாடு அவங்க அம்மா செஞ்சு வச்சிருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சிட்டு அவங்க வீட்லயும் 2-3 நாள் தங்கிட்டு தான் போவாரு. அப்படி இருக்கிறப்ப கலையரசனோட தங்கச்சிய நம்ம விஷ்ணுவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இப்படி இருக்கிறப்ப 2 பேருமே பேசி பழக ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச பிறகு ஒரு கட்டத்துல லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நானே நம்ம கலையரசனோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ண எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா சரி, இப்ப வாங்க கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றப்ப, ஆனா இப்போதைக்கு எங்களுக்கு கல்யாணம் தேவையில்ல, நானும் கொஞ்சம் செட்டில் ஆகணும். ஏன்னா எனக்கு அம்மா அப்பா கிடையாது, தாய் மாமா மட்டும்தான். அவரும் ரொம்பவும் என்ன கேர் எடுத்து பாத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏதோ நம்மளால நம்ம தங்கச்சிக்கு பிறந்த தோஷம்ங்கறதுனால என்ன கவனிச்சு பாத்துக்குவாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றப்பதான், சரிப்பா, அப்படின்னா எப்படி? அப்புறம் என் பொண்ணும் படிக்கணுங்கிறா. அப்படி 2 பேருமே இப்படியே இருக்கிறீங்களா? அப்ப ஒரு 2-3 வருஷத்துக்கு எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம் என்று 2 பேருமே சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அப்படி இப்படின்னு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறப்பதான், இப்போது நான் படிச்சு முடிச்சுட்டு இனிமே நான் வேலைக்கு போகணும், நீங்க அதுக்காட்டி மேரேஜ் சொல்றீங்க அப்படின்னு நம்ம கலையரசனோட தங்கச்சி சொல்றாங்க. அப்ப என்ன, 2 வருஷம் தூக்கி வைக்கிறப்பதான் இப்படியே போனா எப்படி? ஏற்கனவே கலையரசனுக்கு இப்போதைக்கு 33 வயசு வந்துருச்சு. இப்ப பொண்ணு தென்னாலே கிடைக்குமா என்னன்னு தெரியல. நீ வேற உன்னாலேயே அவனுக்கு பாதி வாழ்க்கை போயிருச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம், இல்லம்மா, அண்ணனுக்கு பண்ணுங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம கலையரசனுக்கு பொண்ணு பக்கத்து ஊர்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு. அப்பதான் கல்லூரி படிப்பை 3 ஆண்டுகள் முடிச்சிட்டு அடுத்த கட்டமா படிக்கணும்னு ரெடி ஆயிட்டு இருக்கிறப்பதான் அவங்க அம்மா அப்பா, இதுக்கப்புறம் நீ படிக்க வேண்டாம், ஏன்னா உனக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. அந்த தங்கச்சியை நாங்க கரை சேர்க்கணும். உன்னை கரை சேர்த்தாதானே நான் அந்த தங்கச்சியை கரை சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப, சரி, இவங்க என்ன அப்படி சொல்றாங்க? என்னதான் இருந்தாலும் நம்ம கணவர்த்த கேட்டுட்டு நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மேரேஜுக்கு ஓகே பண்ணிடுறாங்க. 2 பேர் வீட்லயும் சம்மதமாகி அப்படி இப்படின்னு பத்திரிக்கையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம கீர்த்தனா இன்னும் மாப்பிள்ளை போட்டோவ கூட பார்க்கவே இல்ல. இதனால நம்ம கீர்த்தனா அவங்களுக்கு தெரிஞ்ச பசங்கள்ட்ட, என்னங்க, எங்க அப்பாட்ட பேசி எப்படி மாப்பிள்ளை போட்டோ எனக்கு வாங்கி கொடுங்க, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இருந்தாலும் எனக்கு மாப்பிள்ளைய பார்க்கணும் கொஞ்சம் ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு இவங்களும் அந்த பசங்களும் மாப்பிள்ளை போட்டோவை எடுத்துட்டு கீர்த்தனாட்டு கொடுக்கறாங்க. நம்ம கீர்த்தனாவும் போட்டோ பார்த்துட்டு, பரவாயில்ல, மாப்பிள்ளை ரொம்பவே அழகா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாச்சும் எனக்கு உங்க ஃபோன் நம்பர் வாங்கி கொடுங்க, நான் அவர்ட்ட பேசணும் அப்படிங்கறப்பதான்,
உங்க அப்பாட்ட இருந்தெல்லாம் ஃபோன் நம்பர் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க போயிடுறாருங்க. இருந்தாலும் பரவாலடா, எப்படியாச்சும் மூவ் பண்ணி கொடுங்க, நான் அவரை மீட் பண்ணி பேசணும் அப்படிங்கறப்ப, உங்க இதுல எல்லாம் பார்த்து பேச முடியாது, கல்யாணத்தன்னைக்கு தான் பார்த்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் வந்துருச்சு. கல்யாணத்தப்பதான் 2 பேருமே பாத்துக்கறாங்க. பாத்துக்கிட்டு 2 பேரும் போட்டோல பார்த்ததை விட ரொம்பவே அழகா இருக்காங்க. அந்த புன்னகையோடையே நம்ம கலையரசனும் கீர்த்தனாவுக்கு தாலியும் கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் மண்டபத்தில் உள்ள எல்லா விருந்து உபசரிப்பும் முடிஞ்ச பிறகு மண்டபத்தை விட்டு காலி பண்ணிட்டு வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளைகளை கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு பாலு பானம் எல்லாம் கொடுத்துட்டு, நைட் சடங்குக்கு ரூம் அலங்கரிக்கணும் என்று சொல்லிட்டு ஆளுங்களை விட்டு அங்க வந்து பூ டெக்கரேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கறாங்க. பண்ணி முடிச்சிட்டு சடங்குக்கு கீர்த்தனாவ ரெடி பண்ணணும் என்று சொல்லிட்டு கலையரசனோட தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. அவங்களும் ரெடி பண்ணி நம்ம கீர்த்தனாவ ரூமுக்கு அழைச்சிட்டு போய் வச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம கலையரசனா இல்ல, கீர்த்தனா மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா உடனே கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு. அப்ப கீர்த்தனாவும் மொபைல் போன் எங்க இருக்குன்னு தேடுறாங்க. மொபைல் போன் நம்ம எடுத்துட்டு வந்த பேக்லயே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, சரி உட்காருவோம், இப்படியே கரண்ட் வந்த பிறகு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீர்த்தனாவும் உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல டோரை யாரோ திறக்கறாங்க. யாரு என்று கேக்குறப்ப, நான் தான் கலையரசன் என்று சொல்றாங்க. சரி நீங்களா, வாங்க. அப்பதான் அவங்களுடைய குரல நம்ம கீர்த்தனா கேக்குறாங்க. என்னுடைய கணவரோட குரல் எவ்வளவு இனிமையா இருக்கே அப்படின்னு மனசுல ஒரு புல்லரிப்போட 2 பேருமே பேசி பழகுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலையரசனும் மனசு விட்டு பேசுறாரு. பேசின பிறகு 2 பேரும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கைய தொடங்கிடுறாங்க. தொடங்கி காலையில பாத்தீங்கன்னா நம்ம கலையரசன் சீக்கிரமே எழுந்திருச்சு போயிடுறாரு. நம்ம கீர்த்தனா 8 மணி வரைக்குமே தூங்கிட்டாங்க. அரசல் புரசல்லாம் எழுந்திருச்சு கிளம்பி வெளிய வந்து பார்த்தா மணி 8 மணி ஆயிடுச்சு. ஏன் தன்னுடைய கணவர் மேல கொஞ்சம் டென்ஷனாவும் இருக்கறாங்க. ஏன்னா இவர் எழுந்துட்டு சரே என்ன எழுப்ப வேண்டியதுதானே அப்படின்னு இருந்தாலும், பரவால்ல என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை தேடிட்டு இருக்கறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய மாமியார் சேர்ல அப்பதான் உட்கார்ந்திருக்காங்க. இங்க வா, என்னுடைய பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்றப்பதான், என்னங்க சொல்லுங்க அப்படிங்கறப்பதான், உன்னுடைய வாழ்த்தையை நேத்து இரவு நான் கெடுத்துட்டேன். ஏன்னா என்னுடைய பையன் வந்து என்னையே பாத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டான். ஏன்னா எனக்கு நேத்து ஒரு அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அதனாலேயே ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இப்பதான் வீடு திரும்புறோம். உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நேத்து இரவுதான் நீங்க தொடங்கிருப்பீங்க. ஆனா அவன் வந்து என்னோடையே இருந்துட்டான். இதனாலேயே உன்னுடைய நைட் நேத்து வீண் போயிருக்கும். சாரிமா அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க பரவால்ல. ஆனா நம்ம கீர்த்தனா மனசுக்குள்ளே, அப்ப நேத்து என்னோட இருந்தது யாரு, என்னுடைய வாழ்க்கைய சீரழிச்சது யாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு அவங்க மனசுலயே வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரே குழப்பமாவும் இருக்கு. அப்படி இருக்கறப்ப நம்ம கலையரசனும் வந்து, கீர்த்தனா குளிச்சிட்டியா, சாப்பிடலாம் என்று சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு, என்ன நான் எதுவும் சொல்லாம போயிட்டதுனால என் மேல கோவமா அப்படி கேட்டதுக்கு நம்ம கீர்த்தனாவும், இல்லங்க எதுவுமே பேசாம ஒரே குழப்பத்துல இருக்கேன் என்றாங்க. என்னுடைய தங்கச்சி உன்ட்டு சொல்லலையா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோன்னதுக்கு, அவங்க வரவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம், சரிம்மா ஏதோ உன்ட்ட சொல்லாம போயிட்டேன், சொல்லிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கலையரசனும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஒரே குழப்பத்திலேயே இருந்துட்டு இருக்காங்க. யார் அப்ப என்னோட நேத்து வந்திருப்பா? அப்பதான் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. நீ நேத்து என்னோடயே இருந்தது, அதனால நான் உன்னை இன்னும் ஒரு வாட்டி ருசி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாப்பல. நீ யாரு, என் வாழ்க்கைய கெடுக்கறதுக்கு என்னோட விளையாண்டது நீதானே அப்படின்னு சொல்லி கேக்குறப்பதான், என்னுடைய வாழ்க்கைய கெடுத்து நீ மட்டும் இல்ல, எனக்கு பிடிச்சிருந்துச்சே, அதனால எனக்கு உன்னை பிடிக்குது ரொம்ப. அதனாலேயே நான் உன்னை அடையணும்னு நினைச்சேன், அடைஞ்சிட்டேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரத்துல நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்தனாவுக்கு ஒரே குழப்பமா, யாரா இருக்குமோன்னு
ஒரே யோசனையிலேயே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம கலையரசனும் பாத்தீங்கன்னா, சரி இன்னைக்கு நைட் நம்ம ஃப்ரெஷ்ஷா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் என்று சொல்லிட்டு அவரு வெளியே கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு உடனே மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது. இன்னைக்கு நைட்டு உன் கணவருடைய வாழ்க்கைய தொடங்குனீன்னா அவ்வளவுதான். நான் உன்னுடைய போட்டோவை எல்லாம் வெளிய விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாப்புல. அப்படி இருக்கிறப்பதான், நீ யாரு? என்னுடைய வாழ்க்கைய கெடுக்க ஏற்கனவே கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்றப்பதான், ஆமா நான் இதுல என்ன? இன்னொரு வாட்டி என்னோட நீ வரணும். அப்படி இல்லைன்னா இந்த போட்டோவை எல்லாம் உங்க குடும்பத்துக்கிட்ட காட்டிருவேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா சாப்பிட எல்லாமே உட்கார்ந்திருக்காங்க. அப்ப வந்து கலையரசனோட தங்கச்சியோட வீட்டுக்காரர் வராரு. வந்தப்பதான், இப்படியே இருந்தா எப்படி 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்? இனிமேல் கல்யாண பேச்சு எடுத்துதான் ஆகணும். ஏற்கனவே அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்படியே ஓட்டிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவங்க அம்மா ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கணும்னு கல்யாண பேச்சுல ஆர்வமா இருக்கிறப்பதான் அந்த பையன் வந்து சாப்பிடுறான். சாப்பிட்ட அந்த வாய்ஸ் கேட்ட உடனுமே நம்ம கீர்த்தனாவுக்கு ஒரே ஒரு டவுட் தான். இந்த வாய்ஸும் அந்த வாய்ஸ் மாதிரியே இருக்கு. இல்ல நம்ம கற்பனையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்ச பிறகு பாத்தீங்கன்னா, இல்ல அப்படிலாம் இருக்காது அப்படின்னு யோசிக்கிறப்பதான் மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது. ஏய், இதே வாய்ஸ் தான். நீதானே இப்ப வந்தது? நீதானே அப்படின்னு சொல்றப்பதான், நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா? சரி, தெரிஞ்சாலும் பரவாயில்ல. தெரிஞ்ச உடனே கூட என்னோட ஒரு வாட்டி இருந்துரு. அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் இவங்க வேற வழி தெரியாம, எப்படி நம்ம தன்னோட கணவர்ட்ட சொல்லணும்? இல்லாட்டி நம்ம மனசுக்குள்ளாரே செத்து நொந்துகிட்டு தான் இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க தன்னோட கணவர்ட்ட அந்த நைட்டு நம்ம கலையரசனோட தங்கச்சி லவ் பண்ற பையனை பத்தி ரொம்பவே விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கலையரசன், ஏன் அப்படி விசாரிக்கிற என்று கேக்குறப்ப, ஒன்னும் இல்லங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஏன்னா நாளைக்கு நான் ரூம் போட்டிருக்கேன், ரூமுக்கு எப்படியாச்சும் நீ வரணும். அப்படி இல்லன்னா உன்னோட போட்டோவையெல்லாம் உங்க வீட்ல காட்டிருவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லி மிரட்டினதுனாலேயே இவங்களும் அடுத்த நாள் அந்த ஹோட்டலோட ரூமுக்கு போயிடுறாங்க. அங்க போய், ரூம்லுக்கு வா, உன்னைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். உன்னோட போட்டோ இல்லாட்டி நான் விட்டுருவேன்னு உனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றப்பதான் இவரு அங்க கதவோட நின்னு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தப்ப ஆத்திரத்துல உள்ளுக்கு வந்து அந்த பையனை போட்டு ரொம்பவே அடிச்சிடுறாரு. அடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அவரை அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைச்சிடுறாரு. ஒப்படைச்சு அவன் மேல் பாலியல் தொல்லை கொடுத்ததுனால அவன் மேல் பல சட்டங்களை போட்டு உள்ளுக்கு தள்ளணும்னு சொல்லி அந்த கேஸ் எல்லாம் போட்டு உள்ளுக்கு தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம கலையரசனோட தங்கச்சி கிட்ட அந்த உண்மைய சொல்லியே ஆகணும் அப்படின்னு 2 பேரும் அவங்கள டீ ஷாப்புக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போய் இந்த உண்மைய சொல்றதுக்கு யோசிச்சே சொல்லிட்டு இருக்கப்ப இத யாருமே அந்த பொண்ணு நம்பவே இல்ல. நம்பாததுனால, இப்படியெல்லாம் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் வீடியோ ப்ரூஃபோட நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க காட்டிருவாங்க. இதுக்கப்புறம் அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் மறந்துட்டு, இதுக்கப்புறம் படிப்புல நல்லபடியா நான் படிச்சு நல்லா முன்னேறணும், இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை இதுக்கப்புறம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க.